அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவரால் ஏற்படுத்திய கட்சி இன்றைக்கு முழுமையாக மக்களுக்குரிய நம்பிக்கைக்குரிய கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஜானகி அம்மா அவர்களுடைய அனைத்து வகையான சொத்துக்களையுமே அவர் பொறுப்பேற்ற பின்பு ஒரு முதல் பெண்மணி முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டு அந்த கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய அந்த நல்ல வர வேண்டும், முழுமையாக அடுத்த கட்டத்துக்கு அந்த கட்சியை பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்துமே தியாகம் செய்து அந்த கட்சிக்காக சொத்துக்களை அனைத்தையுமே மாற்றி அமைத்தார். அதற்கடுத்து தொண்டர்களாக வரப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் மற்றும் எடப்பாடி அனைவருமே அந்த கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய தலைமை என்பது, என்னுடைய தலைமை என்பது நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவர். அவருடைய வழியில் அவரை விட ஒரு 10 மடங்காவது மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். ஒரு நல்ல மக்களிடத்தில் ஒரு முழுமையான பங்களிப்பாக அனைத்து வகையான கோட்பாடுகளையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர் விட்டு சென்ற அந்த பணிகளை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நமக்கு ஆசானாக அந்த பாடம் அனைத்துமே நமக்காக அடுத்த கட்டத்துக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பவர் நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடி ஐயா. தொண்டர்களாக வந்தாலுமே மிகப்பெரிய அளவில் மக்களுக்குரிய ஒரு நல்ல தலைவராக இன்றைக்கு எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் என்பதற்குரிய சான்றளித்து கொண்டிருக்கின்றார். 73 வயதிலும் அந்த 234 தொகுதியிலும் ஒரு கடினமான அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து மக்களுக்குரிய நலத்திட்டங்களை எடுத்துரைத்தும் ஒரு சினிமா ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய ஆட்சி அமைக்க விடாமல், அதுவும் இந்த பாரதிய ஜனதாவினுடைய சூழ்ச்சி என்பது நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா இறந்ததுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முழுமையாக கைப்பற்ற வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்குரிய உள்நோக்கோடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் அந்த தமிழக வெற்றி கழகம் நேரடியாக வந்து குதிரை பேரம் பேசக்கூடிய அளவில் இந்த பாரதிய ஜனதாவினுடைய ஆதிக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆக்கிரமி செய்ய வேண்டும், திராவிட கட்சிகளை அழிக்க வேண்டும் என்பதற்குரிய நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வரும் கண்டிப்பாக காலம் அதற்கு பதில் சொல்லும். திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதை ஒவ்வொரு இடத்திலுமே இங்கு ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த நடிகனை மட்டுமே மிகப்பெரிய அளவில் ஆரவாரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், தெய்வமாக, தலைவனாக. ஆனால் அதற்கு பின்னால் உழைக்கின்ற எத்தனை ஊழியர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று அனைத்து வகையான அவர்களுடைய